கந்தர் அலங்காரப் பாடல்கள் யாவும் ஒரே வகையில் அமைந்தவை அல்ல. அருணகிரிநாதர் தம்முடைய அனுபவ நிலையிலிருந்து சொல்லும் பாடல்கள் பல, உலகினருக்கு பயன்படும் உபதேசங்களாக உள்ளவை பல. அப்படி செய்யும் உபதேசங்கள் ஒரே மாதிரியாக இருந்தால் அதற்கு ஏற்ற நிலையில் இருப்பவர்கள் மாத்திரம் பயனடைவார்கள். மிக உயர்ந்த பக்குவப்பட்டவர்களும் மிக தாழ்ந்த நிலையில் இருக்கும் சிலரும் உலகில் வாழ்கிறார்கள். அவரவர்களுக்கு ஏற்ற வகையில் வெவ்வேறு உபதேசங்களை அருணகிரிநாதர் அருளியிருக்கிறார். மிக நன்றாக படித்த ஒருவர் மிக உயர்ந்த நிலையில் பேசினால் பலருக்கு விளங்காது. எல்லோருக்கும் புரிய வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் எளிய நடையில் பேசினாலோ இது என்ன சந்தக்கடையா என்று படித்தவர்கள் சொல்வார்கள். எல்லா வகையிலும் பேசினால் யார் யாருக்கு எது பிடிக்குமோ அதை எடுத்துக்கொள்வார்கள். எல்லோருக்கும் பயன்படும் வகையில் தெளிவாக பேசக்கூடியவர் சகலகலா வல்லுநராக இருக்க வேண்டும். தாம் பெற்ற இன்பத்தை பிறரும் பெறும்படியாக செய்கிறவர்களே சிறந்த ஆசிரியர்கள். அவர்கள் உயர்ந்த அனுபவ நிலையிலிருந்தே பேசினால் பலருக்கும் விளங்காது. தாழ்ந்த நிலைக்கு இறங்கி வந்து மாத்திரம் பேசினால் உலகத்தோர் மதிக்க மாட்டார்கள். இவரும் நம் நிலையில் தானே இருக்கிறார் என்று எண்ணிவிடுவார்கள். அதனால் உலகியல் வாழ்க்கையில் தொடர்புடைய மக்கள் தங்கள் தங்கள் மனப்பக்குவத்திற்கு ஏற்ப பயன் அடையக்கூடிய பல வழியில் அருணகிரியார் உபதேசம் செய்கிறார். தம் அனுபவத்தை சொல்லும்போது அவருடைய பெருமை தெரிகிறது. இறங்கி வந்து பேசும்போது அவருடைய கருணை வெளியாகிறது. இந்த இரண்டு நிலைகளிலும் அவர் இருப்பது அவருடைய சிறப்பை மிகுதிப்படுத்துகிறது. அருணகிரிநாதர் மனமடங்காதவர்களுக்கும் நல்வழி காட்டுகிறார். மனம் அடங்கிய பிறகு எந்த வழியில் போக வேண்டும் என்று தெரியாதவர்களுக்கும் வழிகாட்டுகிறார். போன பாட்டில் நல்ல மனம் உடையவர்கள் பக்குவம் இருந்தும் வழி தெரியாது நிற்கும்போது மேற்கொள்ளும் நெறியை தம் மனதை பார்த்து சொல்வது போல சொல்லி வழிகாட்டினார். இந்த பாட்டு மிக கீழ்நிலையில் உள்ளவர்களும் பயன்பெற வேண்டும் என்று பாடுவது. எல்லாவற்றுக்கும் அடிப்பீடமாகிய அறத்தை சொல்வது. ஓர் ஊரிலிருந்து மற்றொரு ஊருக்கு போகிறவர்கள் மூட்டை முடிச்சுகளை கட்டிக்கொண்டு போவார்கள். நீண்ட தூரம் போகிறவர்கள் பணத்தை முடிச்சாக கொண்டு போவது வழக்கம், அல்லது நோட்டாக மாற்றிக்கொண்டு போவார்கள். வெளிநாட்டுக்கு போகிறவர்கள் இந்த நாட்டு பணத்தை நிறைய எடுத்துக்கொண்டு போனாலும் பயனில்லை. அந்த நாணயம் போகும் தேசத்தில் செலவாணி ஆகாது. அங்கே செலவாணி ஆகக்கூடிய வகையில் நாணய மாற்றம் செய்யும் காரியத்தில் அந்த தேசத்து நாணயமாக மாற்றிக்கொண்டு போக வேண்டும். ஆகவே அந்த ஊரில் எந்த நாணயம் செல்லும், நம்மிடம் இருக்கும் நாணயத்தை அந்த ஊரில் செல்லும் நாணயமாக எப்படி மாற்ற வேண்டும் என்பன போன்ற விஷயங்களை வெளிநாடு போகிறவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் எல்லோருக்கும் நெடுந்தூர பயணம் ஒன்று உண்டு. உலகத்தில் பிறந்த யாராலும் இந்த பிரயாணத்தை தவிர்க்க முடியாது. இந்த நெடுவழி பிரயாணத்திற்கு முன்கூட்டியே பாதுகாப்பு செய்ய வேண்டும். இங்கே சுகமாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் போகிற இடத்திலாவது சுகமாக இருக்க வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்கும் இருப்பது இயல்பு. உள்ளே இருக்கும்போது அழுக்குச் சட்டை, வெளியே போகும்போது வெள்ளை சட்டை என்று நாம் திட்டம் வைத்துக் கொள்கிறோம். அதே போல போகிற இடத்தில் சுகமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற நாம் அப்படி இருப்பதற்கு வழி என்ன என்பதை சிந்திக்க வேண்டும். ஆனால் நாம் அப்படி சிந்திப்பதில்லை. இந்த உலகத்தில் நம்மிடம் உள்ள செல்வத்தை அந்த உலகத்தில் பயன்படுவதற்கு ஏற்ற வகையில் மாற்றிக்கொள்ள மறந்து விடுகிறோம். இங்கே உடம்பை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும், தூய்மையானதாக வளர்த்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் மக்கள் மதிக்க மாட்டார்கள். வேறு உலகத்திற்கு போனால் மனதை வளர்த்து பக்குவப்படுத்த வேண்டும். 1000 புத்தகங்கள் படித்திருந்தாலும் மிக்க அறிவுடையவனாக இருந்தாலும் ஓரிடத்திற்கு போகும்போது நல்ல ஆடம்பரமான மேலாடை இல்லாமல் போனால் என்ன மதிப்பு கிடைக்கும்? எந்த வகையில் பார்த்தாலும் தோற்றம் நன்றாக இருக்க வேண்டும். இங்கே உடம்பின் தோற்றம் நன்றாக இருக்க வேண்டும், அங்கே உள்ள தோற்றம் நன்றாக இருக்க வேண்டும். இங்கே ஆடை அழுக்கு இல்லாமல் இருக்க வேண்டும், அங்கே மனம் அழுக்கு இல்லாமல் இருக்க வேண்டும். மன அழுக்கை மாற்றிக்கொண்டு போனால் போதுமா? அங்கே சாப்பாடு வேண்டாமா? இந்த உலகத்தில் நம்மிடம் இருக்கும் செல்வத்தை அந்த உலகத்தில் செலவாணியாகின்ற நாணயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வேறு உலகத்தில் செலவாணியாகின்ற நாணயம் எது? அதுதான் புண்ணியம். அது அறத்தினால் வருவது. வேறு உலகத்தில் செலவாணியாகும் நாணயங்களை பெறுவதற்கு இந்த உலகத்தில் நம்மிடம் உள்ள நாணயங்களை தர்மத்தில் செலவிட வேண்டும்.
இங்கே செய்கிற தர்மம் அங்கே பயன்படும் என்ற நம்பிக்கை இருந்தால்தான் அப்படி செலவிட மனம் வரும். உடனே கண் முன்னாலே பயன் கிடைக்கும் என்று இத்தகைய செயல்களில் எதிர்பார்க்க இயலாது. நல்ல காரியம் செய்யும் போது ஐயங்கள் உண்டாகின்றன. இறைவனுக்கு குடம் குடமாக பாலபிஷேகம் செய்கிறார்களே, இதனால் என்ன பயன்? எத்தனையோ குழந்தைகள் குடிக்க பாலின்றி தவிக்கும் போது எதற்காக இப்படி பாலை கொட்ட வேண்டும் என்பது போன்ற சந்தேகம் எழும். அதற்கு கண் முன்னாலே ஒரு பயம் தோன்றவில்லை அல்லவா? இறைவனுக்கு பாலபிஷேகம் செய்தால் உயர்வு என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் எவ்வளவு பாலபிஷேகம் செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. வீட்டில் குழந்தை பாலுக்காக கதறும்போது இறைவனுக்கு பாலபிஷேகம் செய் என்று சொல்லவில்லை. எவ்வளவு இயலுமோ அந்த அளவுக்கு செய்தால் போதும். நம்முடைய நாட்டில் எங்கே பார்த்தாலும் முன்காலத்தில் பசுக்கள் மிகுதியாக இருந்தன. வறுமையான வீட்டில் கூட ஒரு மாடு இருந்தது. சங்க காலத்து நூலாகிய குறுந்தொகையில் ஓரான் வல்சி சீரில் வாழ்க்கை என்று வருகிறது. ஒரு பசு மாத்திரம் ஒரு வீட்டில் இருந்தால் அந்த வீட்டார் வாழ்க்கை சிறப்பில்லாத வாழ்க்கையாம். அப்படி இருந்த நாட்டில் இப்பொழுது நமக்கு பால் போதியதாக இல்லை. பால், தயிர், நெய் ஆகியவற்றில் எதுவும் சுத்தமானதாக கிடைக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கை சீருடைய வாழ்க்கை ஆகாது. வறுமை மிகுதியான வீட்டில் ஒரு மாடாவது அந்த காலத்தில் இருக்கும் என்றால் எத்தனை பசுக்கள் நாட்டில் இருந்திருக்கும்? வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் என்று ஆண்டாள் பாடியிருக்கிறாள். மனிதர்களுடைய தொகையை காட்டிலும் அதிகமாக பசுமாடுகளின் தொகை இருந்தமையால் தேவைக்கு அதிகமான பால் மிகுதியாக கிடைத்த காலம் அது. தேவைக்கு மேல் பால் கிடைக்குமானால் மிஞ்சின பாலை அப்படியே வைத்து பல நாளுக்கு காப்பாற்ற முடியாது, புளித்து போய்விடும். பால் பயனின்றி வீணாகிறது என்ற எண்ணம் மக்களுக்கு உண்டாகிவிட்டால் பால் கறக்குமாறும் குறைந்து போகும். பசுக்களை பேணும் உற்சாகமும் போய்விடும். சில ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவில் தேவைக்கு மேல் அதிகமாக கோதுமை விளைந்ததால் அவற்றை கப்பலில் எடுத்து போய் கடலில் கொட்டினார்கள். அடுத்த ஆண்டு கோதுமை விளைச்சல் குறைந்து விட்டதாம். காரணம் என்ன? சென்ற ஆண்டு கோதுமை விளைவித்தோம், அதை கடலில் கொண்டு போய் கொட்டினார்கள். எதற்காக இவ்வாண்டு அவ்வளவு உழைக்க வேண்டும் என்று பலர் உற்சாகம் குன்றியிருக்கக்கூடும். அப்படி இல்லாமல் எத்தனை விளைந்தாலும் அதற்கு சிறந்த விநியோகம் உண்டென்று தெரிந்தால் மேலும் விளைச்சல் அதிகமாகிக் கொண்டே வரும். கோதுமை அளவுக்கு மிஞ்சி அமெரிக்காவில் விளைந்தது போல இந்த நாட்டில் பால் அதிகம் இருந்தது. இறைவனுக்கு அபிஷேகம் செய்வது உயர்வு என்று சொன்னார்கள். படிப்பால் மிஞ்சியவனும் படிப்பால் அபிஷேகம் செய்தான். குடப்பால் மிஞ்சியவனும் குடப்பால் அபிஷேகம் செய்தான். மேற்கொண்டு இருவரும் பசுக்களை பேணி வளர்த்து பால் அதிகம் கறந்தார்கள். மிஞ்சினால் பின்னும் அதிக பயனுள்ள காரியத்துக்கு பயன்படுகிறது என்ற எண்ணம் இருந்ததே இந்த ஊக்கத்துக்கு காரணம். பால் குறைவாக இருக்கும் காலத்தில் அபிஷேகம் செய்ய வேண்டியது அவசியமில்லையே என்று கேள்வி எழலாம். ஒரு வழக்கம் இடைவிடாமல் இருந்தால்தான் சமயத்தில் நல்ல பயனை தரும். பால் இல்லாத காலத்தில் அபிஷேகத்தை நிறுத்திவிட்டால் மீண்டும் அந்த பழக்கம் வருவது எளிதன்று. அதனால்தான் எப்போதும் பால் அபிஷேகம் செய் என்கிறார்கள். இவ்வளவு பால் தான் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தவில்லை. வழக்கத்தை விடாதே என்று மட்டும் சொன்னார்கள். ஓர் உத்தரவிட்டாலும் போதும் உலகியலுக்கும் மருளைகளுக்கும் ஓர் பழக்கம் இது. நம்மிடம் இருக்கும் மிகுதியான பொருளை இறைவனுக்கு நாம் அர்ப்பணம் செய்தால் நம்மிடம் இல்லாத பொருளை அவன் நமக்கு அளிக்கிறான் என்ற நம்பிக்கை பக்தர்களுக்கு இருந்தது. இறைவனுக்கு நாம் பாலபிஷேகம் செய்வதனால் கண்ணுக்கு முன்னாலே என்ன பயன் என்று இப்போது கேட்கிறார்கள். தென்னை மரத்துக்கு வேரிலே விடுகின்ற தண்ணீர் இளநீராக வருகிறது. அப்படி இறைவனுடைய திருவடிக்கு நாம் பக்தியால் செய்பவை அவன் அருளாக மாறி பயந்தருகின்றன. அறத்தில் நாம் பொருளையும் ஆற்றலையும் செலவிட்டால் அது புண்ணியமாக மாறி மறுமைக்கு பயன்படுகின்றது. வங்கியில் பணம் போடுகிறோம். வங்கியில் இருப்பவர்கள் நம்முடைய பணத்தை அப்படியே மூட்டை கட்டி வைப்பதில்லை. ஆனால் நம் பணம் அங்கே இருக்கிறது என்பதற்கு கணக்கு உண்டு. கோயில் கட்டுபவன், தண்ணீர் பந்தல் வைக்கிறவன், ஏழைகளுக்கு உபகாரம் செய்கிறவன் ஆகிய பலர் செய்யும் நற்செயல்களும் இறைவனுடைய அருளாட்சி பாங்கில் அடையாளமிட்டு வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பணத்திற்குரிய கணக்கு நமக்கு தெரியாது. அந்த உலகத்தில் நமக்கு பயன்படுவதற்கு தகுந்த நாணயமாக அவை மாறுகின்றன. இவ்வுலகில் உள்ள மக்கள் எல்லோரும் கடைசியாக செய்ய வேண்டிய பிரயாணம் ஒன்று இருக்கிறது. அது நெடுவழி. அந்த வழியில் செல்லும்போது நமக்கு பயன்படும் செல்வத்தை நாம் தேடிக்கொள்ள வேண்டாமா என்று கேட்டால் ஒருவர், என்னிடம் 10 வீடுகள் இருக்கின்றன, 10 லட்சம் ரூபாய் இருக்கிறது, அவற்றை வெள்ளி ரூபாயாகவோ கட்டி வைத்திருக்கிறேன், இவை
பயன்பாடவா என்கிறார். அருணகிரியார் இவை யாவும் போகக்கூடிய உலகத்தில் உனக்கு பயன்படுவதில்லையே என்கிறார். அப்படியா? இவற்றால் எனக்கு பயன் உண்டாக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று மறுபடியும் கேட்டால் அவர் சொல்கிறார், வையிற் கதிர்வடி வேலோனை வாழ்த்தி வரிஞருக்கு என்றும் நுயிர் பிளவல வேணும் பகிர் மீன்கள் நுங்கட்கு இங்கன் வெய்யிற்கு ஒதுங்க உதவா உடம்பின் வெறு நிழல் போல் கையில் பொருளும் உதவாது காணும் கடைவெளிக்கே. அந்த பயணத்திற்கு நாம் கையில் வைத்திருக்கும் மனம் உதவாது. அந்த உலகத்தில் செலவாணியாகக்கூடிய பணம் ஒன்று சொல்கிறேன். உங்களிடம் இருக்கும் பணத்தை எந்த வங்கியில் கொடுத்து அந்த பணமாக மாற்ற வேண்டும் தெரியுமா? பணமில்லாத வறியவராகிய வங்கியில் போட்டு மாற்ற வேண்டும் என்கிறார். உலகியலும் அருளியலும் சில சமயங்களில் நேர்மாறாக தோன்றும். மிக்க ஆடம்பரமாக உடையணிந்து கொண்டிருக்கும் பெரிய பணக்காரனை உலகில் மதிக்கிறார்கள். அவன் ஞானியாக மாட்டான். வீதியில் ஓடியேந்தி கோவணம் கட்டி கொண்டு போகும் சிலரை ஞானிகள் என்கிறோம். அருளியலில் அவர்களுக்குத்தான் மதிப்புண்டு. இறைவனே கபாலியாக தோற்றமளிக்கிறான். நம்மிடம் இருக்கும் பணத்தை நாம் பணம் நிறைய இருக்கும் வங்கியில் போடுகிறோம். உலகத்து செல்வ நிலை இது. ஆனால் வறிஞர்களாகிய வங்கியில் போடச் சொல்கிறார் அருணகிரியார். இது தலைகீழ் பாடமாக தோன்றுகிறது. போன பாட்டிலே நம்மிடத்தில் இருக்கும் ஞானமாகிய செல்வத்தை பிறர் களவாடி கொண்டு போகாமல் இருக்க நமக்கு வேதகம சித்திர வேலாயுதன் துணையாக வருவான் என்று சொன்னார். நாம் செல்கின்ற இடத்தில் செலவாணி ஆகும் பொருளை நம்மிடம் வைத்திருந்தால் வழியில் நமக்கு துணையாக வருகிறவனும் அவனே. இவ்வுலகில் நம்மிடம் இருக்கும் செல்வத்தை எப்படி மாற்ற வேண்டும்? வையிற் கதிர்வடி வேலோனை வாழ்த்தி பயிர் மீன்கள். கூர்மையான கதிரை வீசும் வடிவேல் பெருமானை வாழ்த்தி அவனை தொழுது தர்மம் செய்ய வேண்டும். தர்மம் செய்வோருக்கு செருக்கு உண்டாவதுண்டு. நல்ல காரியங்கள் செய்பவர்கள் கர்வம் அடைவார்கள். தவம் செய்வோருக்கு அகங்காரம் வந்துவிடுகிறது. மனித வாழ்வில் கடைசியில் நினைவும் செத்துப்போகும், இந்திரியம் செத்துப்போகும், ஆசை செத்துப்போகும். ஆனால் நான் என்ற உணர்ச்சி கடைசி வரையில் செத்துப்போகாது. எதை செய்தாலும் நான் செய்தேன் என்ற நினைவு வரும். 4 பேர் புகழ வேண்டும் என்பதற்காக சிலர் தர்மம் செய்கிறார்கள். அவர் எதிர்பார்த்த புகழ் கிடைத்துவிட்டால் அவருக்கு அந்த தர்மத்திற்குரிய பயன் அப்பொழுதே கிடைத்தாகிவிடுகிறது. இனி மறு உலகில் கிடையாது. நாம் ஒரு கூலியாளிகளுக்கு 2 ரூபாய் முன்பணம் கொடுக்கிறோம். அவன் நாளைக்கு வந்து செய்ய வேண்டிய வேலைக்காக கொடுக்கிறோம். அப்படியின்றி அவனிடம் 2 ரூபாயை கொடுத்துவிட்டு அன்றைக்கே வேலையை வாங்கி கொண்டு விட்டால் நாளை வந்து அவன் செய்கின்ற வேலைக்கு புது கூலி கேட்பான். நேற்றே கொடுத்தேனே என்றால் நேற்றை கொடுத்தது நேற்று வாங்கி கொண்டே வேலைக்கு சரியாய் போய்விட்டது என்பான். இவ்வுலகில் நாம் லட்ச லட்சமாக தர்மம் செய்துவிட்டு பலர் பேர் புகழ வேண்டும் என்று நினைத்தால் அந்த தர்மத்திற்குரிய விலையாக புகழ் கிடைக்கிறது. மறுபடியும் பயன் எப்படி வரும்? ஆகவே தர்மம் செய்யும்போது நான் செய்கிறேன் என்று நினைத்து செய்யக்கூடாது. புகழை எதிர்பார்த்தும் செய்யக்கூடாது. உலகில் பொருள் பெறுவது எளிது. உயர் குணங்கள் நிரம்பிய மனிடத்திலும் பொருள் இருக்கிறது. தவறான காரியங்கள் செய்கின்றவனிடத்திலும் பொருள் இருக்கிறது. ஆகவே பொருளை பெறுவது கடினம் அல்ல. ஆனால் அதை கொடுப்பது அருமை. கொடுப்பதிலும் தன்னை மறந்து கொடுப்பது மிக மிக அருமை. ஈதலின் நோக்கமே ஆசைகளை அளிப்பதுதான். ஆதலால் புகழாசையை அந்த ஈகை உண்டாக்கக்கூடாது. சிலருக்கு எத்தனை முயன்று பொருள் கிடைப்பதில்லை. ஆனால் சிலருக்கு மிகுதியான பொருளை கொடுத்திருக்கிறான் இறைவன். எதற்காக? இறப்பவருக்கு ஈய வைத்தார், ஈபவருக்கு அருளும் வைத்தார் என் அப்பர் சுவாமிகள் சொல்கிறார். மக்களுக்கு அருள் புரிவதற்காக இறைவன் அவர்களிடம் மிகுதியான பணத்தை கொடுக்கிறான். அந்த பணத்தின் மேல் அவர்கள் ஆசை வைக்காமல் அதை கொடுத்தவன் இறைவன் என எண்ணி இறப்பவர்களுக்கு எல்லாம் தம்மிடம் இருப்பதை இல்லை என்று ஒழிக்காது ஈந்தால் அவர்களுக்கு இறைவன் அருளை கொடுக்கிறான். கரப்பவர் தங்கட்கெல்லாம் கடுநரகங்கள் வைத்தார். தம்மிடம் பொருள் இருந்தும் இறப்போருக்கு கொடுக்காமல் இல்லை என சொல்லி மறைத்து வைத்துக் கொள்கிறவர்களுக்கு கடுமையான நரகத்தை வைத்திருக்கிறானாம். நம்மிடம் பொருள் மிகுதியாக இருந்தால் இறைவன் அருள் பெற மிகுதியான வாய்ப்பு இருக்கிறது என்று கொள்ள வேண்டும். அருள் வருகின்ற வாய்ப்பொருள் என்ற கார்க்கினால் அடைபட்டிருக்கிறது. புட்டிக்குள் இருக்கும் பொருள் வேண்டுமென்றால் மேலே மூடியிருக்கிற கார்க்கை எடுத்து எரிய வேண்டும். அந்த கார்க்கை எடுக்காமல் பார்த்து கொண்டே இருந்தால் உள்ளே இருக்கிற பொருளை நுகர முடியுமா? அருள் வருகின்ற வாயை அடைத்து கொண்டிருக்கும் பொருளை இறப்போருக்கு எல்லாம் இல்லை என்னாது கொடுத்தால் ஆண்டவன் அருள் வரும். அந்த பொருளை தன்னுடையது என்று வைத்து கொண்டால் அருள் வராது. அருள் பாலிக்க வேண்டும் என்ற பெருங்கருணையுடன் இறைவன் சிலரிடம் மிகுதியான பொருளை கொடுத்திருக்கிறான். எந்த குழந்தை நாம் கொடுத்த பொருளை கையார பிறருக்கு எடுத்து கொடுக்கிறது என்று அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அக்குழந்தைக்கு அருள் வழங்குகிறான். அருளை பெறுவதற்கு துணையான பொருளை நம்மிடம் கொடுத்திருக்கிறான் என்று உணர்ந்தால் அவனை வாழ்த்த வேண்டாமா?
வேறு உலகத்திலே பயன்படுகிற நாணயமாக மாற்றுவதற்குரிய பொருளையும் நம்மிடம் கொடுத்து பயணம் புறப்பட்ட பின்பு நானும் உன்னுடன் துணையாக வருகிறேன் என்று வேலை பிடித்து கொண்டு நிற்கும் அவனை வாழ்த்துவது நம் கடமை. ஆகையால் வையர் கதிர்வடி வேளானை வாழ்த்தி பரிஞர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அருணகிரி பெருமான் சொல்கிறார். 4 பேர் காண கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கர்வத்துக்கு அறிகுறி. 1000 கோயில்களை இந்நாட்டில் எழுப்பியிருக்கிறார்களே, அவற்றையெல்லாம் எழுப்பியவர் யார் என்று நமக்கு தெரியுமா? ஆண்டவன் பெயரை வெளிப்படுத்தி தம் பெயரை மறைத்து கொண்டு விட்டார்கள். அவர்கள் காரணம் என்ன? நான் செய்தேன் என்ற நினைப்பு அற்று எல்லாம் இறைவன் திருவருளால் நிகழ்கின்றன என்ற எண்ணத்தில் தம்மை மறந்து தர்மம் செய்த பெரியவர்கள் அவர்கள். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் 4 இழுக்கா இயன்ற தரம் என்றார் வள்ளுவர். அவன் தர்மம் பண்ணி புகழ் பெறுகிறானே, நாம் புரிந்து விட்டோமா? அவனுக்கு மேல் கொடுக்க வேண்டும் என்று எண்ணி கொடுப்பது பொறாமையின் விளைவு. அது அறம் ஆகாது. இது செய்தால் எனக்கு புகழ் கிடைக்கும், பிறர் நமக்கு உதவி செய்வார்கள் என்று நினைப்பது அவா. அதுவும் தவறு. எப்போதும் தொந்தரவு பண்ணிக்கொண்டே இருக்கிறான் என்று சிறுசிறுவென்ற முகத்தோடு வீசுவது சினம். இதை தொலைத்து கொண்டு போ என்பது இன்னாச்சொல். இந்த 4ம் இல்லாமல் செய்யும் தர்மம் உயர்ந்தது என்று வள்ளுவர் சொல்கிறார். இறைவன் திருவருளினால் கொடுக்க வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்ற நினைப்பு இவற்றை அளிக்கும். ஒரு கை கொடுப்பது மற்றொரு கைக்கு கூட தெரியக்கூடாது என்பர். கையா கொடுக்கிறது? கையை உடையவன் கொடுக்கிறான். கை கருவியாக நின்று கொடுக்கிறது. நாம் கொடுக்கிறோம் என்று கை நினைப்பதில்லை. அதுபோல நம்மை கருவியாக கொண்டு இறைவன் கொடுக்கிறான் என்று உணர வேண்டும். நாம் நம் விருப்பப்படி கொடுக்கிறோம் என்ற எண்ணம் தக்கதன்று. நினைத்தபடி செய்யக்கூடிய ஆற்றல் நம்மிடம் இருக்குமானால் எத்தனையோ அரிய செயல்களை செய்வோம். அவ்வாற்றல் நம்மிடம் இல்லை. அப்படி இருக்க நாம் கொடுக்கிறோம் என ஏன் நினைக்க வேண்டும்? ஆண்டவனது சித்தப்படி கொடுப்பதற்கு மனம் உந்துகிறது. கை கொடுக்கிறது என்றே எண்ண வேண்டும். கொடுக்கும்போது அன்புடன் கொடுக்க வேண்டும். இறைவனிடத்தில் அன்பு வேண்டும். இறப்பவனிடத்திலும் அன்பு வேண்டும். நாம் கருவியாக இருந்து கொடுக்கிறோம் என்று நினைத்து கொடுக்க வேண்டும். வையிற் கதிர்வடி வேளானே வாழ்த்திக் கொடு என்று அருணகிரியார் சொல்கிறார். யாருக்கு கொடுக்க வேண்டும்? வறிஞருக்கு என்றும் கொடுங்கள் என்கிறார். யார் வறுமை உடையவர்களோ அவர்களுக்கு கொடுப்பது கொடை. வறியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீர் துடைத்து என்கிறார் வள்ளுவர். வறியாருக்கு கொடுப்பதே கொடை. மற்றவர்களுக்கு கொடுப்பது பின்னாலே நமக்கு வேறு வகையில் உதவி அவராலே கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொடுப்பதே ஆகும் என்பது அவர் கருத்து. நான் எப்படி கொடுக்க முடியும்? எனக்கு என்ன சக்தி இருக்கிறது என்று சிலருக்கு சந்தேகம் வரும். சிலர் பிச்சைக்காரர்கள் தம் வீட்டுக்கு வந்தால் என்னிடம் பிச்சை கேட்க வந்தாயா? நீ வெளியில் வந்துவிட்ட பிச்சைக்காரன், நான் உள்ளே இருக்கிற பிச்சைக்காரன் என்று சொல்வதை கேட்டிருக்கிறோம். நமக்கு இருந்தால்தானே பிறருக்கு கொடுக்க முடியும் என்று கேட்பவர் பலர். அருணகிரியார் இது தெரிந்து சொல்கிறார். வையிற் கதிர்வடி வேலோனே வாழ்த்தி வறிஞருக்கு என்றும் நொய்யிற் பிளவல வேணும் பகிர்மீன்கள். நீ 2 வேளை சாப்பிடுகிறாய் அல்லவா? இல்லை, ஒரு வேளைதான் சாப்பிடுகிறேன். சரி, அந்த ஒரு வேளையாவது அரிசி சோறு சாப்பிடுகிறாய் அல்லவா? இல்லையே, அந்த ஒரு வேளையும் கஞ்சிதானே சாப்பிடுகிறேன். சரி, நீ கஞ்சிக்கு நொய்படுகிறாய் அல்லவா? அந்த நொய்யிலும் உடைந்த நோய் இருக்கிறது. நீ நொய்யை சாப்பிடு, நொய்யிலும் உடைந்த குறுநோய் இருக்கிறதே, அதையாவது பிறருக்கு கொடுக்கலாமே என்கிறார். ஒரு அரிசியில் உடைந்தது நொய், அதில் குறைந்தது குறுநொய். அதை குறுநோய் என்று இப்பொழுது சொல்கிறோம். பெரிய விருந்தாக வைத்தால்தான் தர்மம் என்று ஆகாது. நீ விருந்து போட வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. சோறு சாப்பிட்டால் அதில் ஒரு பகுதியை தர்மமாக கொடுக்கலாம். அரிசியாகவே கொடுக்க வேண்டும் என்பதில்லை. நோய் கூட கொடுக்க முடியாது என்றாலும் அதிலும் உடைந்த குறுநோய் இருக்கிறது, அதை கொடுக்கக்கூடாதா என்கிறார். வறிஞருக்கு என்றும் நொய்யிற் பிளவல வேணும் பகிர்மீன்கள். நொய்யிற் பிளவல வேணும் என்று போட்டு சொல்வதன் பொருள் என்ன? நொய்யில் பிளவுதான் கொடுக்க வேண்டும் என்பதில்லை. ஒரு பணக்காரனிடம் ஏழை பிள்ளை ஒருவன் வந்து, ஐயா, நான் படிப்பதற்கு மிகவும் துன்பப்படுகிறேன், ஒரு புத்தகம் வாங்கி கொடுங்கள் என்று சொன்னால், ஒரே ஒரு புத்தகம் வாங்கி கொடுங்கள் என்று பொருள் ஏற்படும். அப்படி இல்லாமல் ஒரு புத்தகமாவது வாங்கி கொடுங்கள் என்றால் என்ன பொருள்?
எல்லா புத்தகங்களையும் வாங்கி கொடுத்தால் நல்லது என்ற குறிப்பு அதில் தோன்றுகிறது. அதைப்போல் நொய்யிற் பிளவளவேனும் பயிர் மேன்கள் என்றால் உங்களிடம் இருப்பது எல்லாவற்றையும் கொடுத்தாலும் கொடுக்கலாம், அது நல்லது என்ற குறிப்பு தோன்றுகிறது. பிளவளவு கடைசி பட்சம் உயர்ந்தபட்சத்துக்கு அளவில்லை. யாரோ ஒரு பெரிய பணக்கார கிறிஸ்தவரிடம் ஒரு பிச்சைக்காரன் வந்தான். அவனுக்கு அந்த பணக்காரன் ஒரு தம்படி கொடுத்தான். அந்த பிச்சைக்காரன், நீயும் நானும் சகோதரர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய சொத்தில் பாதிக்கு உரிமை உடைய எனக்கு ஒரு தம்படி போடுகிறாயே என்று கேட்டானாம். அதற்கு அந்த பணக்காரனாம், அவர் சொன்னது உண்மை. அவர் சொன்னதை எண்ணி நான் என்னிடம் இருக்கும் பணத்தையெல்லாம் பிரித்து எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் கொடுப்பதனால் உனக்கும் இந்த ஒரு தம்படி கூட வராது. ஆகவே அந்த தம்படியையும் கொடுத்துவிட்டு ஓ அப்பா என்றாராம். பிச்சைக்காரன் நடைமுறையில் நடக்காததை கேட்டான். அருணகிரிநாதர் அப்படி சொல்லவில்லை. நீங்கள் சோறு சாப்பிடுகிறீர்கள், அதை கொடுங்கள் என்று சொன்னால் சிலர் மறுக்கலாம். நீங்கள் அரிசி சாப்பிடவில்லையா, அந்த அரிசியை கொடுக்க வேண்டாம். அந்த அரிசியில் உடைந்த நொய்யை கொடுக்கக்கூடாதா? அதுவும் முடியவில்லை என்றால் அதில் பிளந்த குறுநோய் இருக்கிறது, அதை கொடுக்கலாம் என்று சொன்னால் நிச்சயம் தரலாம் என்று தோன்றும். இப்படி வாழ்க்கையில் நடைமுறையில் பயன்படுகிற உபதேசத்தை சொல்கிறார் அருணகிரியார். யாருக்கு கொடுக்க வேண்டும்? வறிஞருக்கு. எப்பொழுது கொடுக்க வேண்டும்? எல்லா காலத்தும் என்றும். ஏன் கொடுக்க வேண்டும்? நுங்கட்கு இங்கன் வெய்யிற்கு ஒதுங்க உதவா உடம்பின் வெறு நிழல் போல் கையில் பொருளும் உதவாது காணும் கடைவழிக்கே. நீங்கள் இவ்வுலகை விட்டு வேறு உலகத்திற்கு கடைசியாக செய்ய போகின்ற பிரயாணத்தில் உங்களிடம் இருக்கும் பணம் பயன்படாது. ஆகவே அந்த உலகத்தில் பயன்படக்கூடிய அருள் செல்வமாக அவற்றையெல்லாம் மாற்றிக்கொள்ள வறிஞர்களுக்கு இப்பொழுதே கொடுங்கள் என்கிறார். ஆண்டவன் கோயிலுக்கு போவதும் தர்மம் செய்வதும் மனத்தை பக்குவப்படுத்தத்தான். நான் என்பது அகங்காரம், என்னுடையது என்பது மமகாரம். நான் என்பது உண்டாகி பின்பு என்னுடையது என்பது உண்டாகிறது. நான் என்ற ஆணவம் அடங்க வேண்டும். ஆணவம் முதலில் அடங்காது.